ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அந்த படத்துக்கு போகிறோங்க. அதாவது நம்ம சூரிய சார் நடித்த படங்க. ஸோ இப்போ காலையில் கிளம்பி வச்சு போயிட்டு டேரெக்டாக உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீன் நம்பர் 1, அதாவது திருப்பூர் ஸ்ரீசக்தி போயாச்சு. தான் உள்ளே போனோடனே கரெக்டாக படம் ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே போனோடனே டைட்டில் இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்தோடனே ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கன் ஷூட்டராக இருக்கிறாருங்க. அதாவது நம்ம நேஷனல் லெவல் இந்தியா லெவலில் போயிட்டு அந்த கன் ஷூட்டரை வந்து அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்காக பெருமை சேர்க்குற விதமாக வந்து அதில் ஒரு இது காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து அதில் ஒரு கோல்டு மெடல் கூட வாங்கியிருப்பாங்க. அந்த ஒரு இது வந்து நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே வந்து கோல்டு மெடல் வந்து வாங்கணும் அப்படின்றது வந்து ஒரு மையப்படுத்தி ஃபஸ்ட்டு ஆரம்பித்து எடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அதில் வந்து நம்ம ராதி அம்மா வந்து சூர்யா சாருக்கு வந்து அம்மாவும் நடிச்சிருக்கிறாங்க. சூப்பராக ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் சீனு சூப்பராக இருந்துச்சு. லவ் சீனு, இதுக்கப்புறம் முழுக்க வந்து இது லவ் அண்ட் ரொமான்டிக் அண்ட் ஃபேமிலி மூவி தாங்க. பட் பார்க்க சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அப்பாவை பார்த்து ஒரு பையன் எப்படி வாழ்கிறான், அப்பா சொன்ன ஒரு வார்த்தை வந்து பையனோட வாழ்க்கையில் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி அதை தாண்டி வரணுன்றது வந்து யூஸ் ஆகுதுங்க. அதை பற்றி கொஞ்சம் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூரிய சாரோட கன்னை பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து உடச்சிருவாங்கங்க. ஃபஸ்ட்டு அந்த இதில் அவங்க லாக்கர் வச்சுக்கிற உடச்சிருவாங்க. அது வந்து ஒரு நீட்டாக அதை திரும்ப ரிப்பேர் பண்ணி சுடுவார் பாருங்க. அது சரியான கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சுங்க. நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு இது. அதுக்கப்புறம் மமிதா பைஜு சூர்யாவும் வந்துட்டு சரியான ஒரு சீன் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க நடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம சூரிய சாரோட வந்து சென்டிமெண்ட் சீன் சூப்பராக இருந்துச்சுங்க. அவங்க அம்மா இருந்ததுக்கப்புறம் அது வந்து ரியலாக வந்து ஃபீல் பண்ண வச்சிருச்சு. நேரில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய சாருக்கு வயசு அதிகமாக இருக்கும், மமிதா பைஜுக்கு வயசு கம்மியாக இருக்கும். கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதில் இன்னொரு விஷயங்க, சூர்யா வந்து இந்த படத்தில் பாட்டு பாடிக்கிறாரா இல்லையன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப அவர் பாடிக்கிற மாதிரியே இருக்குது. படத்துக்கு வந்திருக்கோம். என்ன படம்? விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். அவ்வளோதாங்க. படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் முடிஞ்சோடனே அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே வண்டியை தேடிட்டு போயாச்சுங்க. படம் சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுமே படம் சூப்பராக இருக்குது. சூர்யா ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.